பேசி நவரிட்டு போறான்னு போனோம்னா மொத்த வீடு எனக்கு வந்துச்சு. உன் வீர மொத்தம் எனக்கு வந்துட்டு இந்த பொண்ணை கருப்பாயிச்சிட்டு எல்லாம் பண்ணுவேன். சாக மாட்டேன். அதெல்லாம் நான் வர மாட்டேன். எல்லாமே பண்ணுவேன். நீ பண்ணு. கை அப்படியே இருக்கணும். கையை வச்சுட்டு கையை தொடக்கூடாது. அப்படியே ஆசிங்க. நீயா வந்துட்டா செய்குலி சாதாரண ரொம்ப இப்படியே போனா கை நோய் மேலே போவேன். இப்படியே போனா சிமெண்ட் மேலே போவேன். அவரு கொஞ்சமா தான் சாப்பிட்டாரு. கொஞ்சமா சாப்பிட்டா சாப்பிட்டியா இல்ல எனக்கு எப்படிடா தெரியும்? ஊருக்குள்ள சீக்கிரம் வந்தா தானடா. நீ தான் உட்காந்து எனக்கு அடுத்த வேலையும் என்ன பாக்குறீங்க? உன் வேலையும் பாத்தியா? அவ்வளோ மானத்தை கும்ப மாட்டா மாதிரி கொட்டுறாங்க. போய் சொல்ல 3 பேர் இல்லவா? சாப்பிட்டு சொல்றேன். அதுல போய் நான் கிடது அது கூட கறி கோபி கடிக்க ஆகாது. சாம்பார் தான் சாம்பார் தான். தோட்டத்துக்கு சொந்தக்கார வந்தா வாழ்க்கையை கெடுக்காதரா. நடந்து கொண்டு உதட்டில் எப்படிடா கட்டி பிடித்து முத்தத்தை கொடுக்க முடியும்? காதகனே கொஞ்ச நேரம் மழை என்ன வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு பெண்ணாக பிரதம பத்தினியா வாழ வேண்டும், கற்பு கருதியா வாழ வேண்டும், கண்ணைக்கு போல் வாழ வேண்டும். இதை பாருடா, தொட்டி தாலி கட்டிய கணவனுக்கு துராவி செய்யாமல் எந்த ஒரு பெண் வாயினாலும் அவளையே பத்திரிடா. காதலிக்கா அவரை நீ தேவையா தாலியில வயிற்றுல புள்ள வாங்கிக்கிறேன். அதனால தேவடியா என்ற பட்டம் கொடுக்க மாட்டார்களா? அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் காதலனுக்கு அந்த குழந்தை இளவரசர் தான் வாங்கினியா இல்ல ஒருவன நினைத்தாங்க அவங்க கிட்ட கருப்பை பறி கொடுத்துட்டாங்க. அந்த பொம்மை மாசம் ஆகுது. அதை உடனே அப்ப கேக்குறிய பறிக்கிறதுக்காக நீ எப்படி அப்பட தேவடா நாளைக்கு வருவேன். போய் கேட்டா மடிக்கு மடிக்கு பேசுங்க. போய் தான் சாப்பிட்டாரு. அப்ப உடுங்க அவருக்கு வண்டி அவர் வாட்டி முன்னாடி போற அந்த மாதிரி குடும்பத்தில் பெண்ணு
கலங்க வேண்டாம் மகளை என்று கருணை காட்டுவதற்கு சொந்த பந்து யாரும் இல்லாத திக்கற்ற பாவியான இருக்கின்றாளே இந்த கண்ணகி. ஆண்டவா, ஒரு பெண்ணாக பிரதனுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் நடக்க கூடாதோ இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிற நாட்டின் தளபதி பொழுது விடிந்தால் என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லையே. அதேதான் போச்சு போச்சு. என் வயிறு எரியுதா, என் வயிறு எரியுது. யார் ராவா சாப்பிடுவ? கூல் ட்ரிங்க்ஸ் போட்டு சாப்பிடு. ராவா சாப்பிட்டா வயிறு எடுத்தாச்சா? வயிறு எடுத்த குடி குடி கிடைக்க குடி பாருங்க உணர்ச்சி கிடைக்க. நீ அதோட உரு சாமி வானம். நீ கிளாஸ்ல ஊத்தி கீழே தான் ஊத்திட்டு வந்துருவேன். சாப்பிட மாட்டேன். குடிக்காத உடம்பு கெட்டு போயிடும். ஐயா குடி குடி கிடைக்க குடி பாருங்க உணர்ச்சி கிடைக்க. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் அப்படி கிடையாது. குடி குடிய கெடுக்கும். சன் டிவி குடும்பத்தையே கெடுக்கும். சன் டிவி குடும்பத்தை கெடுக்குமா? அது எப்படிடா? குழந்தை ஒண்ணு 5 நிக்குதுன்னா வீட்டுல ஆமா பீர் 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 கத்து. பிரியாணி நாயுது. சீ பீர் பீர்னு 5 நிமிஷமா பொம்பளைங்க சமார மாட்டாங்க. கேஸ் மேல பாலத்து மேய்ச்சிட்டு வந்துரும். ஆன் பண்ணி விட்டு அன்னைக்கு 7 மணிக்கு சுந்தரி சீரியல் போடுவாங்க. இன்னாடி அம்மா சுந்தரி கலைக்காய்ச்சாலா? ஐயோ குழந்தை ஹாஸ்பிட்டல் தூக்கி போகுது. அங்க பால் பொங்கி கேஸ் சோறு ஆக வைக்கணும். பொல 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 பொலான்னு பொங்க குடும்பம் கட்டுப்படும். அதுக்குதான் குடி குடிய கெடுக்கும் சன் டிவி குடும்பத்தையே கெடுக்கும். யார் குடும்பத்தில் நடக்குது? என் குடும்பத்தில் நடக்குது. அது வெளி சொல்ற வெக்கமா இல்ல உனக்கு? ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்காதவன் ஆமா இனி யாருக்குமே கிடைக்க கூடாது. நான் குடிக்காத பாலை வேற யாரும் குடிக்க கூடாது. கண்டு போனா எதிராளிக்கு 2 கண்டு போனோம். என் உயிர் போறதுக்காண்டி ஊரே எரிஞ்சு சாப்பிடலாம் நினைக்கிறவன் நானே. இந்த சாமி நாளா நீ ஆகையால இனிமேல் கொண்டு அன்னைக்கு வாழ்க்கை அதோ கதியாகணும். ஆமாங்க அண்ணன் சொன்னதெல்லாம் செய்து முடிக்க வேண்டாம். சொல்லு என்ன சொன்னேப்பா? நம்ம ரைட் எல்லாம் சரி போறாங்க. ரைட் ஓகேண்ணா. ஒரு வாரமா சீ போயிடுச்சு. இந்த காது காது எனக்கு யூஸ் ஆகும். கிடைக்கலனாலும் இனி யாருக்குமே கிடைக்க கூடாது. ஆமாங்க சொல்லுங்க ஞாபகம். சொல்றா புடுக்கா முடியா கொண்டாட்டி சனியா அழுது கொண்டே போகிறார். அவ அழுது இதுதான் கடைசி அழியா இருக்கணும். பண்ணதை செய்து முடிக்க வேண்டாம். எல்லாம் தெருல தூங்கிக்கிறாங்க. சேர்ந்து நானும் கட்ட ஆரம்பிச்சா வாய் சுத்தமா கேட்கலங்க. அழுது கொண்டே போகிறாள் கண்ணகி. போறவன் போகணும். புத்தி அதேதான். அழுது கொண்டே போகிறாள் அநியாயமாக எங்க காதலை பிரித்து விட்டார்களே. படியவனோ என்று ஒரு நாள் அவகாசம் என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லையே. உடலெல்லாம் அயற்சியாக இருக்கிறது. உறக்கமா வருகிறது. சற்று நேரம் என் குழந்தை உறங்க வேண்டும். முதல்ல உன்னை எண்ணெய் ஊற்றி கொடுத்துறேன். யாரு பாடுறாங்க? வீட்டோட எடுத்து சாம்பல் ஆயிட்டா. ஒரு ஏகப்பட்டவோ அநாதனாயி ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளை வரத்தா நடக்குமா? இனிவெளியிலே துப்பணிப்படியாளர் மதிப்புக்குரிய ஐயா வெங்கடேசன் ஐயா அந்த குடும்பத்து சார்பாக எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டு ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஐயா நமது
மதிப்புக்குரிய பெருமாள் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டு ரூபாய் 200, தம்பி பூவரசன் அவர்களை பாராட்டு ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாருக்கு தெரியக்கூடாது, மகனுக்கு தெரியக்கூடாது. ஆமாங்க. என்னங்க முதல்ல இவனுக்கு சொல்லுங்க. யாரு இவன் தான் ஓட்ட வாய். யார் ஓட்ட வாய்? நீதான்டா. இல்ல தோகிரியா? நான் போய் வளருனா? நான் குச்சா தான் வளருவேன். ஏய் கண்கலப்பா வளருங்க. அட பாவி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி சாப்பிடாத. நாளைக்கு நீ வாங்கி தரியா? நாளைக்கு உன் செலவுல எதை கேட்டாலும் நான் வாங்கி தரேன்டா. ஏன் செலவுல வாங்கி தரியா? நீதான் சூப்பர் மன்னர். புறப்படு. மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். என்னுடைய தாய் தந்தை வருகைக்காக வழி மீது விரிவத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன். கணிக்கு வீட்டுக்கு போனா சம்மந்தம் பேச முடிச்சுட்டாயா? சட்டத்துக்கு அட்டாத்து கொடுத்துட்டா பட்டு படம் எடுத்தாச்சு, நகலா எடுத்தாச்சு. எதிர்நாட்டு ஆளுங்க மொத்த பேர் வந்து நம்ம நாட்டுல குடிச்சிட்டு மொத்தத்தை கொளுத்திட்டாங்க. அதுல கண்ணிக்கு குடிச்சு எரிஞ்சு கண்ணிக்கு செத்துட்டா. இந்த பாரினிட்டு திருவிட்டாயாக மயிலே பொன்னையல் மணியே நோடுதா என்னுடைய மீனாட்சி சொன்னது சொன்னது என்ன மீனாட்சி புராணே 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 எங்க புராணே புராணே அம்புலியே அம்புலியே என்னோட மீனாட்சி நான் சொன்னது சொன்னது என்ன சொன்னது சொன்னது மகாலட்சுமி போயிட்டாங்க.
ஐயோ இது ஆம்பளை மாதிரி அழுவாது நீ. ஆம்பளை மாதிரி அழுவு. பாவி என் மருமக வந்தா சோஃபரா வச்சு பார்த்துருப்பேன் நானு. 1000 ரூபாய் நின்னு 2000 ரூபாய் நிக்கிறா பாரு. இந்த கட்சியில பேசி வச்சு நல்லா வளர்க்குதா என்ன ஆயிடுங்களா 1000 ரூபாய் நடினா 2000 ரூபாய் நடிச்சுக்கிறா வெளிய தெரிஞ்சிட்டு போகுது. இப்படிதான் அழுது போம்பறது நான் செய்யுமா எங்கடி போயிட்டு பாவி ஒரு வார்த்தை எனக்கு சொல்லாம போயிட்டேடி ஏமா அவளுக்கு அதை நான் சேர்த்துட்டு பண்ணாடா பாரியா ஆமா முட்டி லட்சுமியா போட போயிட்டல லட்சுமி எங்கடி போயிட்ட அந்த கண்ணாடி கண்ணுக்குதாடா கண்ணுக்குதா என்ன கண்ணாடியா அத யமனுக்கு என்ன அருவுக்குதாடா அவனுக்கு ஏமா ஒரு வார்த்தை எனக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தா ஏண்டி உன் மரும நான் பிடிக்க போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேனே தெரியவா அவரு போன் பண்ணலாம் தான் பாத்தாப்ரா பாவி ஒரு நம்பர் தப்பா பாவி ஒரு நம்பர் தப்பா போச்சா எந்த நம்பர் ஆரம்பத்துல 2 நம்பர் தான் உண்டு எந்த ஐயோ நான் சொல்ல மாட்டேன் 99 ஒரு 9 விட்டுக்கறாருமா ஏய் முதல் நம்பர்மா சரியா கொடுத்திருந்தா ஐயோ என் ராசத்தி போச்சா 3 காசு சரக்கு போச்சா 3 காசு கல்யாணத்துக்கு வாங்கி வச்சினே 3 காசு சரக்கு கல்யாணத்துக்கு வாங்கி வச்சமா கல்யாணம் புலம்பற நானு எனக்கு சரக்கு போச்சேன்னு ஆயிடுறேன் யார் குடிப்பா அந்த சரக்கு 3 காசு ஐயோ எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பண்ணிட்டேடா டேய் அவளே போன பிறகு இனிமேல் உயிரோட இருக்க மாட்டேன் வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுப்பானுங்களா கொடுக்க மாட்டானுங்களா தெரியல ஐயோ ஓகே இளவரசி அழ வேண்டாம் ஆண்டார் தர மாதிரி ரெண்டால மாண்டார் மீனவில்லை மானத்துல சொல்லுவாங்க அன்னைக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் பாதியில வந்து பாதியில போயிட்டா ஏதோ போனவளை நினைச்சு காலமெல்லாம் வருத்தப்படுவதை விட வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். நீங்கள் கூறுபார்த்து மனிதானா கண்ணகி நினைத்த நிலையத்தில் வேற ஒரு பெண்ணைக்கு இடம் கொடுத்து அவளை திருமணம் செய்து கொண்டு வாழ்வில் நான் சந்தோஷமாக வாழ முடியுமா? கண்ணகி மறந்த பாவினால் எப்படி நான் தனித்து வாழ முடியும்? பாதியில வந்தவோ பாதியிலே போயிட்டாங்க பாதியில வந்து உங்களுக்காக நீங்க அழுவுறீங்க 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த வயிறு வாங்க அது மாதிரி காமிக்க அம்மா அழுகுறாங்க அம்மா அழுத்து பார்த்துட்டு அப்பா அழுகுறாரு இதெல்லாம் தேவையா ஐயா நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா அந்த கண்ணுக்கே மறுபடியும் உங்களுக்கு குழந்தையாவது பிறந்தாலும் பிறப்பாங்க சம்மதம் சொல்லுங்க ஐயா நில நாட்கள் திருமணம் முடிந்து குழந்தை வரம் இல்லாமல் எப்படி எல்லாம் தவித்தார்கள் துடுத்தர் இருக்குத்தான் ஏதோ போகாத குறையெல்லாம் அம்மா சுத்தாது இடம் கிடையாது தவமரன் ஈனெடுத்த மகன் ஒரு ஒப்பற்ற மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து பேரை குழந்தை பார்க்க வேண்டும் என்று என் ஈனெடுத்த தாய் தந்தைகளை ஆசரிக்க தாய் தந்தைக்காக நான் திருமணத்தை அது போதுங்க இந்த ஒரு வார்த்தைக்கு தானே காத்திருந்தோம் அம்மா என்ன சுத்தனால யாரு தெரியும் ஏய் கொள்ள இந்த மாதிரி நிலைமை அழுதுங்கறாங்க கீழே உட்காரணும் மொத்த துணி தூக்கிங்கற அழுது அச்சச்சு அழுது அப்ப யார் கூட எட்டாது அச்சச்சு அழுது என்ன அச்சச்சு அவங்க தம்மா நின்னுங்கறாங்க நான் என்ன அடிச்சுடா நீ போச்சில்ல இந்த நாட்டு மகாராணியா நினைக்கல அவ பெத்த தாயா அவன் நினைக்கலங்க இது நடக்கல இதுவும் நடக்கல என்ன படுத்து அதான் முதல்ல நம்ம சரியா இருக்கணும் அது நீ அங்க சொன்னா இதுதான் தப்பு சரி நான் உள்ள பக்கத்துல நிக்கிறேன் நான் என்னையே தூக்கிறேனா யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஷட் அப் யுவர் மவுத் பட் அப் எடுத்துடா ஏய் இதெல்லாம் விடுங்க இவருடைய மகனே சம்மதம் சொல்லிட்டான் ஆமா புது புறப்பட வேண்டும் பெண் பார்க்கிறதுக்கு என்ன பார்க்கணும் ஓ என்னங்க எங்க போறீங்க என்ன நம்ம தோட்டத்துல கீரை வச்சுன்னு அடுத்த தோட்டத்துல எங்க கையேந்திரம் நம்ம தோட்டத்துல எது கீரை செவுரு நான் தலை விட்டுறான் அதுலடா டேய் எங்க அண்ணன் மண்ணு கடை காவேரி ஆமா ஐயோ 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 என்னடா எப்ப பாரு மத்த வாயில சூதில அடிச்சு முடியும் வாயில நல்ல வார்த்தையே வராதுடா என்னடா அனாவசியமா யாரு கால்ல வீழ்ந்தது இல்லையா எங்க அப்பா அம்மா கால்ல கூட வீழ்ந்தது கிடையாது ஏண்டா கால வீர கால்ல வேணா காரணம் இல்லை. என்ன பார் உனக்கு எத்தனை நாட்டு இளவரசி வேணுமோ அதுக்காக நான் புரோக்கர் வேலை செஞ்ச விட நீ தேடி போற ஆமா தேடி கண்டுபிடிக்கிற கண்டுபிடிச்சு நான் கூட்டினு வரேன் சரி போயும் சொந்தத்துல பொண்ணு எடுக்காது ஏண்டா அதுவும் மொண்டாட்டி சொந்தத்துல பொண்ணு எடுக்காது. ஏண்டா மொத்தம் எங்க அம்மா சொன்ன அத்தை பொண்ணுக்கு இது கட்டிக்கிட்டான்னு அம்மா சொன்னாலா அதே மாதிரி கல்யாணம் பண்ண கட்டிக்கிட்டியா 3ஆவது நாளே அறுத்து போட்டு இதெல்லாம் விட்டு போட்டாங்க மூணாவது நாளே ஒரு அளவுக்கு என்னடா பண்ண நான் எதுவுமே செய்யலையாடா ஏய் கம்யூனிட்டி நீ எதுவும் செய்யாதனால தான் மூணாவது நாளே ஓட்டுக்கறா வாடா உங்க அடி எடுத்துக்கினே சத்தியமா நான் மாரியம்மா புண்ணியத்துல சொல்றேன் இருட்டு தலைமால வச்சுன்னு சொல்றேன் என் பேச்சு கேளு
சொந்தத்துல பொண்ணு எடுக்காது, அதுவும் மொண்டாட்டி சொந்தத்துல பொண்ணு எடுக்காது. நீ யாரு காவல்காரன்? உண்டியா உங்களுக்கு வந்து பணம் பணத்தோட சேரணும். இடம் உனக்கு இடத்தோட சேரணும். சொந்த மேல சோறு போடா என் நாக்கு கருநாக்கு, கருநாக்குன்னு சொல்லிட்டேன். நான் வந்த பிறகு தாண்டா ஆமா ஆடாச்சி மாடாச்சி போயாச்சி குஞ்சாச்சி அம்மா இந்த அருணை கால் எடுத்து வச்ச உடனே 60 பசுமாடு இருந்து மொத்தம் செத்து போச்சு. கால் ராசி பேர காது யார் செஞ்சீங்க? என்ன பெருமை யாருக்கு தெரியும்? என் ஆத்துக்காருக்கு தான் தெரியும். ஐயா அவங்க நடக்கறாங்க. இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு போய் கட்டு மாத்திட்டு வந்துருவா. என்ன சொல்லுது நம்ம என்ன கேக்குறது என் பேச்சு கேளுங்க, என் பேச்சு கேளுங்க.